Hello everyone, CS Executive Results vandachu. Congratulations to all of those who have cleared your exams. Group 1 இப்போ பாஸ் பண்ணவங்க அடுத்து என்ன பண்ணலாம், இல்லை Group 1 ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டோம், Group 2 பாஸ் பண்ணியாச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வாட் we are going to see is next what அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன கிளாஸஸ் படிக்கணும், எப்படி கிளாஸஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றது தான். The first part what we are going to see is Group 1 pass பண்ணியாச்சு, இந்த ரிசல்ட் வந்ததில் I have cleared my Group 1, what to do next? Immediately go for Group 2 exams. டிசம்பரில் வர எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி ஓப்பனில் தான் இருக்குது, நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது, கேன் ஸ்டார்ட் அப்ளைங், ஸ்டார்ட் ரீடிங். மூணு பேப்பர் தான் இருக்குது, ECL, CMSL அண்ட் யோர் டேக்ஸ் லாஸ். மூணே பேப்பர் தான் இருக்கும், ரொம்ப ஈஸி தான். சரி இப்போ படிக்க ஆரம்பிச்சா வில் தட் பி ஓகே, நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். ஸோ Group 2 அப்படின்றது யூ ஹேவ் டு ஸ்டார்ட் இமீடியட்லி. Group 1 பாஸ் பண்ணவங்க ரைட், இமீடியட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவு டு ஸ்டார்ட் ரீடிங்னா, கோ ஃபார் கிளாஸஸ் இஃப் யூ ஆர் விஷிங். இப்போ எங்ககிட்ட நீங்கள் கிளாஸஸ் வந்தீங்கன்னா ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டார்டட் த சிலபஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணியிருக்கோம். எல்லாத்துலேயுமே ஒரு 20 to 30% ஆஃப் சிலபஸ் இஸ் ஓவர். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, ஒன்ஸ் யூ சப்ஸ்கிரைப் டு அவர் கிளாஸஸ், இமீடியட்லி யூ வில் பி ப்ரொவைடட் வித் ஆல் த ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இன் அவர் ஆப். ஐயோ ரெக்கார்டட் கொடுத்தீங்கன்னா எனக்கு புரியலன்னா என்ன பண்ணுறது? எஸ், யூ கேன் கான்டாக்ட் அஸ், வில் பி ஆடட் இன் வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக எங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த ஃபியூச்சர் லெக்சர்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபிசிக்கல் கிளாஸஸில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, எஸ் யூ கேன் கம் டு த ஃபிசிக்கல் கிளாஸ் ரூம் அண்ட் அட்டெண்ட் த கிளாஸஸ். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், ஐ வாண்டட் ஒன்லி ரெக்கார்டட் லெக்சர்ஸ், ஐம் ஓகே வித் தட், பட் எனக்கு ஒரு பர்சனல் மென்டர்ஷிப் வேணும் அப்படின்னா, எஸ் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். உங்களுக்கு அந்தந்த கிளாஸஸ் எடுக்க இமீடியட்லி ஆப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். த டீச்சர்ஸ் வில் ஆல்வேஸ் பி அவைலபிள் இன் வாட்ஸ்அப். அங்கேயும் நீங்கள் அவங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதர் தேன் தட், இது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் ரெகுலராக நடக்கும். இட்ஸ் நாட் லைக் கம்ப்ளீட் சிலபஸ் டெஸ்ட் இருக்காது, இன் பிட்வீனில் சடனாக வில் பி கிவன் வித் டெஸ்ட். ஆன்லைனில் இருக்குமே நாங்கள் எப்படி எழுதுனா, வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் வில் பி சென்ட். அந்த சென்ட் பண்ண உடனே யூ ஹேவ் டு ரைட் ஆன் யுவர் ஓன் பேஸ், எழுதி முடிச்சுட்டு யூ ஹேவ் டு சப்மிட் டு தி ஃபேக்கல்டிஸ். உங்களுக்குன்னு ஒரு கோர்ஸ்க்கு ஒரு மென்டார் இருப்பாங்க, தே வில் பி மானிட்டரிங் யூ வித் ரிகார்ட் டு டெஸ்ட் முடிச்சிருக்கீங்களா இல்லையான்ட்டு. முடிக்கலனா வில் ஹேவ் த ரெக்கார்ட் அண்ட் வில் அப்டேட் டு யுவர் பேரண்ட்ஸ் ஆஸ் வெல், பிகாஸ் அந்த மாதிரி வி ஹேவ் த ஃபெசிலிட்டி. லைக் ஸ்டூடெண்ட்ஸோட இதை வந்து நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணி வில் பி அப்டேட்டிங். ஸோ இந்த 3 மாதம், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாதம் தான் இருக்குது. வில் பி பாசிபிள் ஃபார் மீ டு கம்ப்ளீட் மை Group 2 ப்ரிப்பரேஷன்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்குன்னா இட் இஸ் பாசிபிள். கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக நீங்கள் Group 1 பாஸ் பண்ணிவிட்டு இப்போ Group 2 மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா இட் இஸ் பாசிபிள். 3 months ஒரு கன்சிஸ்டன்டான ஸ்டடி பிளான், ஸ்மார்ட் ஒர்க்கோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் போட்டு ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் Group 2 எக்ஸாம்ஸ் இன் December 2024. இது ஒரு ஆப்ஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், Group 1 என்னால் பாஸ் பண்ண முடியல, ஐ டென்ட் கிளியர் மை Group 1 எக்ஸாம்ஸ், வாட் டு டூ? இப்போ நான் அடுத்து வந்து Group 2 படிக்கிறதா இல்லை Group 1 மறுபடியும் படிக்கிறதா? அப்படி நான் படித்தேன்னா ஷுட் ஐ கோ ஃபார் டிசம்பர் எக்ஸாம் ஆர் June 25 எக்ஸாம் என்ன அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ Group 1 எக்ஸாம்ஸ் இருக்கு, எழுதியிருக்கீங்க. Group 1 எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, யூ காட் த ரிசல்ட், யுவர் மார்க்ஸ் ஆர் லைக் வெரி லெஸ். ஓகே, வாட் எவர் யூ எக்ஸ்பெக்டட் இஸ் டிஃப்ரெண்ட்டுங்க, வெரி லெஸ். திங்க் அபவுட் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். மார்க் ஓகே ஃபைன், அது நம்ம அடுத்து வருவோம், பட் ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி பண்ணீங்கிறத நீங்கள் யோசிக்கணும். யூ ப்ரிப்பேர்ட் வெல், ரிவைஸ்ட் வெல், ப்ராக்டிஸ்ட் வெல்லான்னு யோசிங்க. இது எல்லாமே நான் நல்லா பண்ணேன், பட் எனக்கு மார்க் கம்மியாக வந்திருக்குன்னா ஐ ஹவ் டு கோ ஃபார் டெஸ்ட். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யுவர் மார்க்ஸ் வில் பி மோர். ஏன்னா நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதே இல்லை, they just simply writing the class notes if you are attending classes, இல்லைனா படிக்கிறது அப்படியே நீ யோசிச்சு பார்க்குறது. ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப, நாட் only for the some papers but also for the theory papers. இப்போ ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. நல்லா படித்தா மார்க் கம்மியாக வந்துருச்சா, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன், நான் ஓரளவுக்கு படித்தேன், ஏதோ எழுதினேன், பட் ஐ டென்ட் கிளியர். எஸ், யூ வில் நாட் கிளியர். இல்லை, ஓரளவுக்கு படித்தா எப்படி பாஸ் பண்ண முடியும்? த நெக்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். அப்போ என்ன, Group 1 நீங்கள் திரும்பி நல்லா படிங்க. ரைட், நல்லா படிச்சு Group 1 மட்டும் எழுதுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, Group 1 நான் நல்லா எழுதினேன் பட் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஷுட் ஐ கோ ஃபார் Group 2 ஆல்சோ? எஸ், ஃபைன், யூ கேன் கோ.
ஏன்னா குரூப் ஒன் ஆல்ரெடி நீங்கள் கிளாரிட்டி இருக்குது, நல்லா படிச்சிருக்கீங்க, ஏதோ சின்ன லேக் இருந்திருக்குது, மார்க்கு தான் ஃபெயில் தான், பட் மார்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு அப்படின்னா குரூப் டூ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் குரூப் ஒன் ப்ராக்டிஸ் ரிவிஷன் அது மட்டும் தனியாக போயிட்டு இருக்கணும். குரூப் டூ கிளாஸஸ் அப்பப்போ படித்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் December 24 எக்ஸாம். December 24 எக்ஸாம் நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ எழுதலாம். ரெண்டு சேர்த்தி குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ யூ கேன் ஜாயின் டுகெதர் ரைட் இன் December 24. சரிங்களா? இல்லை நான் குரூப் ஒன்னே திரும்ப எழுதுறேன், எஸ், பட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் இமீடியட்லி. நல்ல நாள் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு இமீடியட்டாக குரூப் ஒன் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் டூ ஸ்டார்ட் பண்ணணுமா வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. பிகாஸ் ஏன்னா குரூப் ஒன்னே நீங்கள் கிளாரிட்டியாக இல்லை, you're not that much confident in group 1 itself, then don't go for group 2. இல்ல எனக்கு ரெண்டுமே எழுதணும்னு ஆசையா இருக்கா, go for June 25. This is the best attempt for you. எனக்கு ரெண்டுமே சேர்த்து எழுதணும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் இன் December 24 அப்படின்னா both the groups எழுதணும்னு ஆசைப்படுறவங்க June 25ல ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங். இனி வந்து இனி கிட்டத்தட்ட 9 months இருக்குது, இப்போவே என்ன 7 பேப்பர் தான் இருக்கு, 7 மாதம் போதும். டோன்ட் திங்க் லைக் தட். ஒவ்வொரு டேவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் நவிட்சன். இப்போவே ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் போத் த குரூப்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் June 25. இதுவும் கிளாஸஸ் வேணும் அப்படின்றவங்க எஸ் யூ கேன் பை வித் அஸ். ரெக்கார்டட் லெக்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. June 25 வரைக்கும் உங்களுக்கான ஆக்சஸ் அதில் கொடுத்துட்டு வில் பி மானிட்டர்ட் வித் தட் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். கிளாஸஸ் மட்டும்தானா அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் கிளாஸஸ் கொடுப்போம். அதோட ஸ்டடி மெட்டீரியல் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு கொஸ்டின் பேங்க்ஸ் கொடுத்துருவோம், ப்ராக்டிஸ் நோட்ஸ், சில சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிவிஷன் சார்ட்ஸ் ஆல்சோ வில் பி ப்ரொவைடட் ஃபார் யூ பீப்புள் டு ரிவைஸ். இல்லை ஃபிசிக்கல் கிளாஸஸ் தான் வந்து படிக்கிறேன்னா எஸ் இட் இஸ் ஆல்சோ அவைலபிள். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், ஐம் நாட் ஏபிள் டு ட்ராவல் அப்படின்னா யூ கேன் கெட் த ரெக்கார்டட் லெக்சர்ஸ், யூ கேன் வியூ இன் தி ஆப். ஆக்சஸ் கொடுப்பாங்க, இவ்வளோ டைம் ஆக்சஸ், இத்தனை டைம். மந்த்லி ஆக்சஸ் எனக்கு வேணும், ரொம்ப சீப்பராக நான் மந்த்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன், எஸ் மந்த்லி ஆக்சஸ் இஸ் அவைலபிள். எனக்கு ஒரு காம்போ மாதிரி வேணும், ஆல் த பேப்பர்ஸ், எஸ் இட் இஸ் ஆல்சோ அவைலபிள். யூ கேன் கான்டாக்ட் அஸ் so that you can get the best possible thing whichever you want, right? So group 1 மட்டும் படிக்கிறவங்க எஸ் தெளிவாக group 1 மட்டும் மறுபடியும் படித்து நல்லா டெஸ்ட் எழுதி எக்ஸாமை அட்டென்ட் பண்ணுங்க இன் December. ஒன்லி group 1. இல்லை நான் group 1 தரவாக இருக்கேன், நல்ல தரவாக இருக்கேன், எனக்கு ஏதோ சின்ன லேக்ல ஐ காட் மிஸ்ட் த திங் அப்படின்னா குரூப் 2 கிளாஸஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி கிளாஸஸ் as I told கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த கிளாஸஸ் வாங்கி அதையும் படிச்சுட்டு குரூப் 1க்கான டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா எஸ் தட் இஸ் ஆல்சோ அவைலபிள். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் நீங்கள் குரூப் 1க்கு எனக்கு வேணும், நான் எந்த அளவுக்கு ஆன்சர் ரைட்டிங் எப்படி இருக்குங்கிறது ஐ வாண்டட் டு நோ அப்படின்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் தி டெஸ்ட் சீரிஸ் அலோன். டெஸ்ட் சீரிஸில் கொஸ்டின் பேப்பர்ஸ் வில் பி ப்ரொவைடட். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட்டை 4 யூனிட் டெஸ்ட்டாகவும் 4 ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் பிரித்து கொடுப்போம். தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். 2 யூனிட் டெஸ்ட் 2 இட் டிபெண்ட்ஸ், ரைட்? நீங்கள் கேட்குறது எப்படி, அந்த டைம் லைன் எப்படி, ஹவு மச் எவர் யூ ஆர் கேப்பபிள், அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான். ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்க மாட்டோம். இஃப் யூர் ஃபீலிங் லைக் எனக்கு இதில் கொஞ்சம் நிறைய வேணும்னா எஸ் இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் வில் பி டூயிங் அண்ட் வில் பி ப்ரொவைடிங் இட். ஸோ டெஸ்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல தரவாக இருந்தாலும் டோன்ட் ஹேவ் ஓவர் கான்ஃபிடன்ஸ். நான் நல்லா படிச்சிருந்தேன் இந்த ஒரு பேப்பர், ஓகே ஃபைன், இந்த தடவை 60 மார்க்ஸ் வாங்கலை பட் 55 வாங்கியிருந்தேன் ஒரு பேப்பரில், நல்லா படிச்சேன், அப்போ அடுத்த தடவை அதை நான் படிக்க வேண்டாமா, ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னா கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ டு டூ த சேம் ப்ரிப்பரேஷன் ஃபார் தட் பேப்பர் ஆல்சோ. அந்த பேப்பருக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு மூவ் ஆன். அப்படி மூவ் ஆன் ஆகும்போது தான் உங்களுக்கு மறுபடியும் பேலன்ஸ்டாக மார்க் வரும், ரைட்? 2 குரூப்பும் சேர்ந்து போகிறது ரொம்ப நல்லது. பட் ஃபைண்ட் அவுட் வேர் யூ ஆர், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத பார்த்துட்டு டிசைட் ஷுட் வி கோ ஃபார் போத் த குரூப்ஸ் இன் December 24 ஆர் June 25. நான் கொஞ்சம் எனக்கு டைம் பத்தாது பிகாஸ் ஐ மீன் டு சம் அதர் திங் லைக் காலேஜ் போகிறேன், இல்லை வேறு ஏதாவது படிச்சுட்டு இருக்கேன், ஒர்க்கிங் அப்படின்னா பெட்டர் போத் த குரூப்ஸ் தான் நான் எழுதுவேன் அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கோ டு June 2025. இல்லை ஐ எம் அவைலபிள் ஃபுல்லி இன் டு CS தான், I have completed thoroughly group 1 but I am not able to, சின்ன ரீசனால ஒரு லேக் இருக்கு அப்படின்னா ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் group 2. கிளாஸஸ் அட்டன் பண்ணி படிச்சுட்டே இருங்க, டைம் பேலன்ஸ்டாக. குரூப் 1ஐயும் அதே மாதிரி ரிவிஷன் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா December 24 ஈஸியர் அட்டெம்ப்ட், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். பிகாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் 2 குரூப்பு சேர்த்துலேயும் அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரைட்? அதுக்காக 2 மட்டும்தான் சேர்த்து தான் எழுதணுமா அப்படி கிடையாது. பட் தெர் ஆர் சம் பெனிஃபிட்ஸ். ஒரு குரூப் மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் கண்டிப்பாக பண்ணுவேன்னா எஸ் அதையும் எப்படி பண்ணணுங்கிறது இருக்குது. ஒரு குரூப் தானன்றது யூ ஷுட் நாட் ஃபீல் ஸோ லெத்தாஜிக்காக ஃபீல் பண்ணிட்டு ஓகே டைம் இருக்குங்கிற மாதிரி யூ ஷுட் நாட் கோ. பட் ஃபோக்கஸ் ஸ்டார்ட் ப்ராக்டிசிங். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணாமல் இட் இஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எனி ஒன் டு ரைட். ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கல் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வருது, டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்குது சில டைம். பட் எவ்ரி லைன் இஸ் அ கொஸ்டின் நவடேஸ். ஒரு பேராகிராஃப் இருக்கு, இல்லை ஒரு பேஜ்ல ஒரு கண்டென்ட் இருக்கு, இட்ஸ் லைக் அ கேஸ் பேஸ்டு திங். அது நம்ம கேஸ் பேஸ்டு தானே, இது வராதுன்னு நினைச்சிருப்போம், ரைட்? சம் பீப்புள் லைக் அப்போ அதில் ஒரு கொஸ்டின் வருது,
எவ்ரி லைன் ஹவ் யூர் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது முக்கியம். எவ்ரி டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு செகண்டும் எப்படி படிக்கிறோம், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம். அந்த ஐடியாஸ் எல்லாமே இஃப் யூ ஆர் நாட் அவேர், எனக்கு அந்த இது தெரியல, எனக்கு எப்படி எழுதணும்னு தெரியல அப்படின்னாலும், எஸ் வி ஆர் ரெடி டு ஹெல்ப் ஃபார் தட், ரைட்? ஸோ திஸ் இஸ் த டைம் விச் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா ஃபார் ஷூர் வில் பி அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன், ரைட்? ஆல் தி பெஸ்ட்.